இந்த சம் படிச்சு பாருங்க. 3 பேர் கஷ்டமா இருக்கா ரொம்ப ஈஸியா இருக்கா பாருங்க. செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிக்ஸ்டு காம்போனன்ட்டும் இருக்கு, காம்போனன்ட் இருக்கு. அப்போ வந்து ஃபிக்ஸட் காம்போனன்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா வேரியபிள் காம்போனன்ட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது அந்த செமி வேரியபிளோட காம்போனன்ட் தான். அங்கதான் கொஞ்சம் லைட் ட்விஸ்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா the variable expenses at 50% capacity 6 lakhs 40,000 95,000 கொடுத்திருக்காங்க. semi variable expenses at 50% capacity இந்த டேட்டா கொடுத்திருக்காங்க. fixed expenses கொடுத்திருக்காங்க. It is further noted that the semi variable expenses remain constant between 40% and 70%, increases by 10% of the above figures between 70% and 85%, and increased by 15% of the above figures between 85% and 100%. Fixed expenses remain constant whatever level of activity. Fixed expenses வந்து எப்பவுமே பிரச்சனையே கிடையாது கண்ணா. 60%லும் அதெல்லாம் இருக்கும். See, ஒரு 100% வரைக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டிக்கு நீங்க இந்த ரெண்ட் எடுத்திருக்கீங்கன்னா நீங்க அது 100% வரைக்கும் யூட்டிலைசேஷன் வரைக்கும் நீங்க அதே ரெண்ட் தான் பே பண்ணுவீங்க. திடீர்னு ஒரு மாசம் 70% நீங்க கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்ணலாம், ஆனா 80% கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் உங்களோட ரெண்டோ இல்ல நீங்க வந்து காஸ்ட் உங்களுக்கு அக்கௌண்டன்ட் கொடுக்குற சாலரிஸோ மிஷினரியோட டெப்ரிசியேஷனோ எல்லா ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸும் கான்ஸ்டன்டா இருக்கும். whatever the level of okay sales வந்து at 60% capacity வந்து 25,50,000, at 80% capacity 34 lakhs, 100% நம்ம என்ன சொல்றோம்னா அசம்ஷன் என்னன்னா எல்லா ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதையும் சேல் பண்ணிட்டேன், ஸ்டாக் இம்பாக்ட் பிரச்சனை கிடையாது. 60%, 80%, 100% கெப்பாசிட்டிக்கு ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் சம்ஸ் போட்டிருக்கீங்களா? நந்தனாவும் கீர்த்தனாவும்? ஓகே மித்ரா நீங்க போட்டிருக்கீங்களா? மித்ரா என்னடா அப்சர்வ் பண்ணிருக்க? ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்ல நம்ம என்னடா பண்ணுவோம் மித்ரா? அவ்வளவுதான்டா, சூப்பர். இப்போ நான் ஒர்க்கிங் பண்றேன் செல்லம். ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் மேனேஜ்மெண்ட் salary 2,10,000 1,40,000 1,00,000 மூணு கெப்பாசிட்டிலையும் சேமா இருக்குங்கண்ணா. ஓகேவா? அதுல வந்து இதுல உங்களுக்கு ஸ்டெப் மார்க் வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 7 மார்க், இதை போட்டுட்டீங்கன்னா 3 மார்க் கொடுத்துருவாங்க. சாரி 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, irrespective of any capacity the fixed expenses remains constant at all levels. Okay, இப்போ ஃபர்ஸ்ட் நான் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் ஒர்க் அவுட் பண்றேன். particulars %60. ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 50% கெப்பாசிட்டி, அப்புறம் 60%, அப்புறம் 80%, 100%. So fixed expenses ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ்ல ஃபுல்லாடா
7,47,500 ஃபுல்லா எல்லாத்துக்குமே அக்ராஸ் ஒரே மாதிரி. நீங்க பிரேக்கப் போட்டுக்கோங்க. ஓகே, வேரியபிள் காஸ்ட் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன சொல்றாங்க கண்ணா? இல்ல அதுக்கு நோட் எல்லாம் எதுவும் இல்லைல்ல? ஓகே ரைட். இப்போ மித்ரா அப்ளைங் யுவர் லாஜிக் ஃப்ரம் ஸ்டேஜ் 1 நீங்க சொல்லுங்க கண்ணா. இப்போ 50%க்கு மெட்டீரியல் 6 lakhsடா. அப்போ 60 கால்குலேட்டர் வச்சிருக்கீங்களா மித்ரா பக்கத்துல? கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. 60%க்கு எவ்வளோடா இருக்கும்? எப்படி பண்றோம்? 6 lakhs into 60 divided by 50. ஓகேவா? 80க்கு என்னவா இருக்கும்? 6 lakhs into 80 by 50. ஓகேவா? 60,000. அதே மாதிரி 6 lakhs into 100 divided by 50. 12 lakhs. ஓகேவா? இது மெட்டீரியல் கண்ணா. அடுத்தது என்ன சொல்றாங்க அவங்க? லேபர். லேபருக்கு 6,40,000. அதே மாதிரி 6,40,000 into 60 divided by 50. So labor. அடுத்தது 6,40,000 into 80 divided by 50. 6,40,000 into 100 divided by 50. ஓகேவா? 1 lakh. வேரியபிள் காஸ்ட் ப்ரொபோர்ஷனேட்டா பண்ண வேண்டியதான். சேல்ஸ்மேன் கமிஷன் சேல்ஸ்மேன் கமிஷன் வந்து கரண்டா என்ன? 95,000. ஸோ 95 into 60 divided by 50. அப்படியே நீங்க எல்லாரும் கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க கண்ணா. போட்டுக்கிறீங்களா? ஓகே, 95 into 80 divided by 50. 95,000 into 100 divided by 50. ஓகேவா? ஸோ சேல்ஸ்மேன் கமிஷன் எல்லாம் சேர்த்து டோட்டலா 21 lakhs. Next is semi-variable expenses. Semi-variable expenses என்ன சொல்றாங்க? 50%ல என்ன சொல்றான் அவன்? Plant maintenance. 62,500. ஃபார்ட்டிக்கும் 70க்கும் கான்ஸ்டன்டா இருக்கான் சொல்லும். 40க்கும் 70க்கும் கான்ஸ்டன்டா இருக்கான். அப்பனா நம்ம வந்து இந்த 62,500 60க்கு அதே மாதிரி போட்டுடலாமா? ஓகேவா? இன்டைரக்ட் லேபர் 2,47,500
இங்கேயும் அதான் வரும். அடுத்தது சேல்ஸ்மேன். இந்த சம் நான் ஏன்டா உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்கல? ஆச்சரியமா இருக்குடா எனக்கு. இந்த ஈஸி சம். சன்ரீஸ் 65,000 65,000. இப்போ அவன் என்ன சொல்றான்? It increases by 10% of the above figures between 70% and 85% என்றான். இப்போ என்ன பண்ணலாம் மித்ரா? கீர்த்தனா, நந்தனா சொல்லுங்க. It increases by எது? இப்போ எப்படி கேக்குதா? It increases by 10% of the above figures between 70% and 85%. என்ன பண்ணலாம்? ஆ, அவ்வளவுதான்டா. ஓகேவா? 62,500 into the 10%. ஏன் இது நான் கொடுத்தேன்? நீங்களே பண்ணிருப்பீங்களே அழகா. 72,500 plus 72,500 into 10%. 65,000. 100% கனடா சொல்றாங்க. நந்தனா படிங்க நந்தனா. இல்லையா? ஓகே. கீர்த்தனா படிங்க கீர்த்தனா. 100% என்ன சொல்றாங்க? இல்லடா அந்த பாயிண்ட் 100% என்ன பண்ணலாம் நம்ம பிளான்ட் மெயின்டெனன்ஸ்க்கு? 100%க்கு பிளான்ட் மெயின்டெனன்ஸ்க்கு என்ன அமௌண்ட் வரும் கேக்குறேன் செல்லம். எதே அமௌண்ட்? இல்லடா அது 10% தான் நான் இன்க்ரீஸ் பண்ணேன். இது 15%ன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ம். கரெக்டா இருக்குமா நீங்க சொல்றது? increased by 15% of the above figures செல்லம். இந்த ஃபிகர்ஸ்ல இருந்து 15% இன்க்ரீஸ் ஆகும். 62,500ல இருந்து 15% செல்லம். ஓகேவா? ம். சரி, அவ்வளவுதான்டா. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் கண்ணா. ஸோ இது மொத்தமே நீங்க பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லா காஸ்ட் எவ்வளவு கிடைக்கிறது? this plus this plus this. ஓ மொத் ஸோ 25,30,000 அந்த மாதிரி 3 எல்லாத்துக்குமே போட்டுட்டு அவன் சேல்ஸ் இதெல்லாம் காஸ்ட் கரெக்டா? காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் கரெக்டா? ப்ராஃபிட் தானே கேட்குறான் அவன்.
ஸோ சேல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 25 lakhs 50,000, 34 lakhs, 42 lakhs 55. ஸோ இதுல வந்து லாஸ் செல்லம் 60% லாஸ் வருது, மற்றதுக்கெல்லாம் ப்ராஃபிட் வருது. இங்க 50,000 போட்டிருக்காங்கடா, இங்க 42 lakhs 5,500. அதனால உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் வரும். 3 lakhs 18,375 தான் கரெக்ட் நம்பர். மாத்திக்கோங்க. இந்த சம் புரிஞ்சுதாடா கீர்த்தனா, மித்ரா? ரொம்ப ஈஸி சம் தான்டா இது. நீங்களே போட்டிருப்பீங்கடா, ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேனா முன்னாடியே. ஓகே, இதுவாடா? இது இல்ல, இதுல தீரி இல்லடா. ஓகே, இந்த சம் போடலாமாடா? இந்த சம் போட்டு அங்க வரலாமா? ஓகே, ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்க செல்லம். புக்கையும் பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் 23. கஷ்டமா இருக்கா? நான் சொல்லித்தரேன். ஒரே நிமிஷம், நான் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். மித்ரா, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் நல்லா பண்ணிருக்கடா. எஃப்எம்மும் நல்லா பண்ணிருக்க. 2 3 மட்டும் உனக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓஆர்ல சிலதெல்லாம் நான் உனக்கு சொல்லணும், சொல்றேன். அத இன்னும் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் சூப்பரா பண்ணிருக்க. டைரக்ட் டாக்ஸேஷன் வந்து அதுவும் உனக்கு அப்டேட் பண்றேன் சிலதெல்லாம். எல்லாமே ஆல்மோஸ்ட் திருத்திட்டே வரேன்டா. கீர்த்தனாவோடது பாதி தான் பண்ணிருக்கேன். நந்தனா அது நான் பார்க்கணும். சொல்லுங்க மித்ரா, சொல்லுங்க, எது சொல்ல வந்தீங்க? கீர்த்தனாவும் மித்ரா கிட்டே சொல்றேன். நந்தனா இல்லடா. ஓகே,
வந்துட்டேன். வந்துடா. கஷ்டமா இருக்கா? இதுக்குன்னா மார்ஜினல் காஸ்ட் கஷ்டமா இருக்கா? மார்ஜினல் காஸ்ட் சேஞ்ச் பண்ண வரேன். காஸ்ட் ஷீட் கம்பைண்டா கரெக்ட். ஓகே. ஸோ சம் படிச்சிட்டீங்கல்ல? ஓகே. கீர்த்தனா சம் படிச்சிட்டீங்களா? புரியுதா? எந்த பாட்டு ஈஸியா புரியுது? எந்த பாட்டு புரியல உங்களுக்கு? ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் சம் பார்த்த உடனே எந்த பாட்டு ரொம்ப ஈஸியா மாதிரி இருக்கு? எந்த பாட்டு கஷ்டமா இருக்கு? ம். அதாவது இந்த பாட்டாடா? இதுவா? இப்போ ஜென்ரலா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் எப்பவுமே மாறவே மாறாது. கரெக்ட்டா? ஸோ இந்த மாதிரி சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க கண்ணா? ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் என்ன? ஓகேவா? எதுவுமே மாறாததுன்றது என்ன இருக்கு? அப்புறம் இதுல வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் என்ன? இதுல செமி வேரியபிள் என்ன? இப்படி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ செமி வேரியபிள்னா ஃபிக்ஸட் காம்போனன்ட் என்ன, வேரியபிள் காம்போனன்ட், இப்படி பிரிச்சுக்கோங்க. இப்போ டைரக்ட் மெட்டீரியல் இப்போ ₹50 அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது பர் யூனிட் வேல்யூ ₹50. கரெக்டா? 7000 அவங்க அவங்க கொடுத்துருக்கிறது ஃபாலோயிங் ஆர் த எக்ஸ்பென்சஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் ஆஃப் டிவி 10,000 யூனிட்ஸ்க்கு வந்து தேவ் கிவன் த காஸ்டிங். என்ன கேட்டிருக்காங்க? 7,000க்கும் 9,000க்கும் கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ 10,000க்கு கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாமா? இப்போ இங்க 10,000க்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் ஒரு யூனிட்டுக்கு பர் யூனிட் எப்பவுமே 10,000 யூனிட்ஸா இருக்கட்டும், 7,000 யூனிட்ஸா இருக்கட்டும், 9,000 யூனிட்ஸா இருக்கட்டும், பர் யூனிட் கான்ஸ்டன்ட் மார்ஜினல் காஸ்டிங்ல படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி டைரக்ட் லேபர் 20, வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் 20. ஓகேவா கண்ணா? இது புரியுறதா உங்களுக்கு? இந்த மூணு விஷயமுமே பர் யூனிட்ல அட் எனி லெவல் ஆஃப் யூனிட்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். அதனால இது வேரியபிள் காஸ்ட்ல கேட்டகரைஸ் ஆகுறது. புரியுதா? இப்போ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ்க்கு வரலாம். எவ்வளவு கொடுத்துருக்கான் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் சம்ல? 1 லாக்ன்றது பர் யூனிட் இருக்குமா, டோட்டல் காஸ்ட் இருக்குமா ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ்?
டோட்டல் காஸ்ட் மார்ஜினல் காஸ்டிங்ல படிச்சிருக்கோமே. ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் வந்து டோட்டலா 1 லேக். ஆனா நல்லா பாத்துக்கோங்க, நான் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் டோட்டல் எல்லா இதுக்குமே 9000 யூனிட்ஸா இருக்கட்டும், 7000 யூனிட்ஸா இருக்கட்டும், 10,000 யூனிட்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேமா இருக்கும். ஸோ அதனால தான் இங்க காஸ்ட் ஓவராலா கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து 10 எப்படி 1 லேக் டிவைடட் பை 10,000 யூனிட்ஸ் வந்து 10 ரூபாய். இப்போ ஒருவேளை வந்து இங்க நான் வந்து 9000 யூனிட்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறேன்னா பர் யூனிட். ஆமா பர் யூனிட்ரா, இதோ பர் யூனிட். ஸோ இப்போ ஒருவேளை நான் 9000 யூனிட்ஸ்க்கு பண்றேன்னா டிவைடட் பை 9000 அப்படி வரும். புரியுதா? இல்ல இப்போ நான் வந்து 7000க்குனா டிவைடட் பை 7000 14 இப்படி வரும். இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் காஸ்ட் எப்பவுமே சேமா டிராவல் ஆகும் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். அதே மாதிரி இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் சாரி இந்த சம்ல ஜென்ரலா வேரியபிள் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பர் யூனிட் எல்லா லெவல்ஸ்லயும் டிராவல் ஆகும். ஸோ நான் நோட் எழுதுறேன் பாருங்க. இங்க ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் at all capacity remains constant. Variable overheads at all capacity per unit at all capacity remains constant. இதுதான்டா உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் டைரக்ட்னு கொடுத்துருக்கான்டா 5 ரூபாய். அப்ப அது எங்க வரணும்? இங்க வரணும். செல்லிங் எக்ஸ்பென்சஸ்ல இங்க இருந்தா ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. 10% ஃபிக்ஸட்றாங்க. செல்லிங் எக்ஸ்பென்சஸ்ல 10% ஃபிக்ஸ்டு 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங்ல வந்து 10% ஃபிக்ஸடு. 10 ரூபாயில 10% எவ்வளோடா? 1 ரூபாய். அப்போ 9 ரூபாய் வேரியபிள் அப்படின்றாங்க. புரியுதா? 9 ரூபாய் வேரியபிள், 1 ரூபாய் ஃபிக்ஸடு. டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 20% ஃபிக்ஸட். அப்பனா 5 இன்டூ 20%. அப்போ 4 ரூபாய் வேரியபிள். அட்மின் எக்ஸ்பென்சஸ் டோட்டலா கொடுத்துட்டோம்டா, 50,000 கொடுத்துட்டோம். அப்பனா என்ன அர்த்தம்? மொத்தமாவே அது ஃபிக்ஸடு. ஆனா அதுல வந்து சாரி, இது ரெண்டா நான் பிரிக்கிறேன். செமி வேரியபிளா, செமி வேரியபிள் ஃபிக்ஸட் பர் யூனிட் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் பர் யூனிட் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட் இது. அப்போ கீர்த்தனா சொல்லுங்க கீர்த்தனா, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் பர் யூனிட் செமி வேரியபிள்ல ஃபிக்ஸட் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு வரும்? ₹5. டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல் பர் யூனிட் டு மேக் அண்ட் செல் 125. ஷோயிங் டைரக்ட்லி த மார்ஜினல் காஸ்ட் என்ன? சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆர் ரிஜிட் அட் ஆல் லெவல்ஸ்னா என்ன? அதாவது 9000 யூனிட்ஸ்னாலும் சரி 7000 யூனிட்ஸ்னாலும் சரி 50,000 ரூபாய் தான் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
இப்போ இந்த ஃப்ரேம்வொர்க் நீங்க எடுத்துன்னு வரணும் கண்ணா. கரண்ட் காஸ்ட் ஸ்ட்ரக்சரோட ஃப்ரேம்வொர்க் எடுத்துன்னு வந்தாதான் இதை போட முடியும். ஓகேவா? ஒன்னொன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வேரியபிள் பாருங்க. ஒரு யூனிட் 50 ரூபாடா. ஃபர்ஸ்ட் 7000 யூனிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். 50 into 7000 எவ்வளோ? 3,50,000. ஓகே. லேபர் 20 into 7000 எவ்வளோ? 1,40,000. 20 into 7000 எவ்வளோ? 1,40,000. இந்த வேரியபிள் ஒரு ஜென்ரல் ஓடுது. 5 into 10,000 எவ்வளோ? 5 into 7,000 எவ்வளோ? 35,000. அப்போ 3,50,000, 1,40,000, 35 எல்லாம் சேர்த்து 5,25,000 வருது. இங்க 1,40,000. இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுறதா எப்படி பண்றோன்னு? ஓகே. நெக்ஸ்ட் செல்லிங் வந்து 7,000 யூனிட்ஸ். 7,000 into 9 வந்து எவ்வளோ? 63,000. டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 7,000 into 4 எவ்வளோ? 28,000. அப்போ வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? இது டோட்டலா 2,31,000. ஃபர்ஸ்ட் இது பியூர் வேரியபிள்ரா. இது செமி வேரியபிள்லே வேரியபிள் பார்ட். அதை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிட்டோம். புரியுறதா உங்களுக்கு? மித்ரா இல்லையா? மித்ரா பதில் சொல்லுங்கடா, எனக்கு அப்பதான் தெரியும். இப்போ நெக்ஸ்ட் இது முடிச்சிட்டோம். இது கம்ப்ளீட்டடு. இந்த ஸ்ட்ரெச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கம்மிங் டு ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ். ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ்ல இப்போ 10 1 lakh. இது ஜென்ரல்ல வந்து டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ 1 lakh 7,000 யூனிட்ஸ்க்கும் அதே தான், 9,000 யூனிட்ஸ்க்கும் அதே தான். ஸோ 1 lakh எல்லாத்துக்கும் காமன். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 7,000 யூனிட்ஸ்க்கும் ஒன்று தான், 9,000 யூனிட்ஸ்க்கும் ஒன்று தான். இப்போ நம்ம ரெண்டும் என்ன கண்டுபிடிக்கணும்? செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஃபிக்ஸடோடது கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 10% ஃபிக்ஸடுன்னு சொல்கிறோம். 10% ஃபிக்ஸடுன்னா ₹1 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ அட்மின் எக்ஸ்பென்சஸ் வந்து அட்மின் எக்ஸ்பென்சஸ்ல சாரி செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 10,000 into 1 பர் யூனிட் கொடுத்துருக்கான். 10,000. இதே 10,000 தான் கண்ணா எல்லா லெவல்ஸ்க்கும் மெயின்டைன் ஆகும். 7,000 யூனிட்ஸ் 9,000 யூனிட்ஸ். அதே மாதிரி 1 into 10,000 இதே 10,000 தான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த வேல்யூ, அப்புறம் இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ டோட்டலா 1,70,000ன்றது 7,000 யூனிட்ஸ்க்கும் அதே தான் மெயின்டைன் ஆகும், 9,000 யூனிட்ஸ்க்கும் அதான் மெயின்டைன் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இது கிடைச்சிருத்து, பியூர் வேரியபிள் கிடைச்சிருத்து. அப்புறம் இந்த செமி வேரியபிளோட வேரியபிள் இது காம்பனன்ட் கிடைச்சிருத்து, ஃபிக்ஸட் கிடைச்சிருத்து. இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ நீங்க ஆட் பண்ணும்போது எப்படி இந்த பர் யூனிட் வந்ததுன்னா டோட்டல் காஸ்ட் கிடைச்சிருத்தா, திஸ் டிவைடட் பை திஸ். சி பர் யூனிட் வந்து வேரியபிள் உங்களுக்கு ஆல்ரெடி உங்க கிட்ட இருக்கு. ஓகேவா? ஆனா ஃபிக்ஸடோடது மட்டும் என்ன பண்ணணும்னா 1 lakh டிவைட் பை 7,000, 50,000 டிவைட் பை 7,000, 10,000 டிவைட் பை 7,000 அப்படி போட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 5,25,000 plus 2,31,000 plus 1,70,000. டோட்டலா எவ்வளோ? 9,26,000 டோட்டல் காஸ்ட். அதே மாதிரி இங்க 6,75,000 plus 2,97,000 plus 9,72,000. சாரி,
1,70,000. எவ்வளோ 11,42,000. 9,26,000, 11 lakhs. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ 75 ப்ளஸ் 33 பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் நான் மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட்ன்றதுன்னா வேரியபிள் காஸ்டோட டோட்டல் இருக்குல்ல, அதாவது இந்த இது ப்ளஸ் இந்த இதுன்னு சொல்கிறோம் இல்லையா, 10,000 யூனிட்ஸ்க்கு 108ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே 108 108ன்னு கொடுத்துருக்காங்க. வேரியபிள் காம்பனண்டோடது தான் வேரியபிள் காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் மார்ஜினல் காஸ்ட். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து கரண்ட் காஸ்ட் ஸ்ட்ரக்சரோடது கரெக்டாக நோட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த சம் சொல்லித்தரேன். illustration 25. AB company limited manufactures two products A and B and sells them through two divisions north and south. Submission of sales budget to budget committee. Budgeted sales வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க டேட்டா. Actual sales adequate market studies வந்து reveal that product is popular but underpriced. B வந்து is overpriced. இது வந்து underpriced, B overpriced. இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கரண்ட் பட்ஜெட்டில் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேல்னா நார்த்துக்கு இவ்வளோ சவுத்துக்கு இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. பட் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் பண்ணும்போது ஏபி நார்த்துக்கு வந்து இவ்வளோ யூனிட்ஸ் சேல்ஸ் ஆகும், அடிஷ்னலாக சேல்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா பட்ஜெட்டட் சேல்ஸ் எவ்வளோ இருக்கும், ஆக்சுவல் சேல்ஸ் ஆஃப் த கரண்ட் இயர் ரெண்டுத்தையுமே கேட்குறாங்க. கொஷின் படிச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும். படிச்சுக்கோங்க.
புரிஞ்சுதாடா கொஸ்டின்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன டேட்டா கொடுத்துருக்கான்றது எடுத்துக்கோங்க. பட்ஜெட் ஃபார் கரண்ட் பீரியட். பட்ஜெட் ஃபார் கரண்ட் பீரியட்னா என்ன? நார்த்தில் ஏ, நார்த்தில் பி, சவுத்தில் ஏ, சவுத்தில் பி. நார்த்தில் ஏ வந்து 4000 into 9, 3000 into 21, 6000 into 9, 5000 into 21. வேல்யூ எவ்வளோ? this into this, this into this, this into this. ஸோ நார்த்தோட டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 99,000 பட்ஜெட்டட் ஃபார் த கரண்ட் பீரியட். பட்ஜெட்டட் சேல்ஸ் ஃபார் த சவுத்தோடது 1,59,000. இது வரைக்கும் ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 2. ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோடா நடக்கிறது அதை போட்டுக்கணும்டா நம்ம. இப்போ ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோ? ஆக்சுவல் சேல்ஸ் ஃபார் கரண்ட் பீரியட். நார்த்தில் ஏல 5000, நார்த்தில் பியில் 2000, சவுத்தில் ஏல 7000, இது ஒரு 4000. 921, 921. இங்கே எவ்வளோ இருக்கு? ஒரு 87,000. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1,47,000. கரெக்டா? ரைட்டு. மூணாவது ஸ்டெப்பு. ஸ்டெப் நம்பர் 3. Budgeted for the future period. ஃபியூச்சர் பீரியடுக்கு என்னெல்லாம்டா சொல்லியிருக்காங்க? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் ஓவர் த கரண்ட் பட்ஜெட். என்ன நினைக்க பண்றாங்க? நார்த்ல 10%ன்னு சொல்றாங்க. அப்ப சொல்லுங்க மித்ரா, என்ன வரும் பட்ஜெட்டட் ஃபார் ஃபியூச்சர் பீரியட்? நார்த்ல ஏல என்ன வரும்? பிரைஸ் வந்து ஏக்கு வந்து 1 ரூபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 9 + 1 10. 10. ஆ ஆ இது குவாண்டிட்டி. பாருங்க, சம் படிங்கண்ணா. என்ன சொல்லியிருக்கான் சம்ல? என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி அடிஷனல் சேல்ஸ் கண்ணாது. அதுக்கு முன்னாடி வெரி குட். 4,000 plus 4,000 into 10% plus 600. புரியுதா? 4,000 எக்ஸிஸ்டிங்ரா ஓவர்ல கரண்ட் பட்ஜெட்ல 10%. கரண்ட் பட்ஜெட் 4,000. 4,000த்துல 10% வந்து 400. ஸோ 4,000 இப்படி வரும். ஃபர்ஸ்ட் 4,400. அதை தவிர அவன் எவ்வளோ அடிஷனல் சேல்ஸ் எதிர்பார்க்கலாம்? 600 plus 600. ஸோ எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் பட்ஜெட் ஃபார் த ஃபியூச்சர் பீரியடு? 5,000 ஃபார் நார்த் ஏ. புரியுதாடா மித்ரா, கீர்த்தனா? அதே மாதிரி நார்த் பிக்கு சொல்லுங்க. இப்போ ட்ரை பண்ணுங்க மித்ரா. சொல்லுங்க, போல்டா சொல்லுங்கடா. ஏன்டா டவுட்டாலே சொல்லுங்க. தப்பா இருந்தா பரவாயில்ல. 20% எவ்வளோ வரும்? 4,000 20% எவ்வளோ?
ம் ப்ளஸ் சாரி 3000 தானே பட்ஜெட் 3000 + 3000 இன்டூ 20% கரெக்டா நார்த் பீடாக்கணும் ம் கரெக்ட் ஓகேவா சூப்பர் வெரி குட் கீர்த்தனா நீங்க சொல்லுங்க சவுத் ஏவும் சவுத் பியும் எப்படி சொல்லுங்க எங்கேருந்து 6000 ஒரே நிமிஷம்டா ஆ சாரி 6000 கரெக்ட் சாரி 6 ம் போட்டா 7000 வெரி குட் பி சொல்லுங்க கண்ணா ம் அவ்வளவுதான்டா முடிஞ்சிடுச்சுடா இதுதான் அவங்க கேக்குறாங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து ஃபைனலா எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு பிக்சரைசேஷன் தான் கண்ணா ஓகே இப்போ குவாண்டிட்டி வச்சு பார்த்தோம்னா பட்ஜெட்டட் இது வந்து 7000 ஆனா ஃபியூச்சருக்கு எவ்வளவு பண்றோம் 9000 பண்றோம் கரெக்டா இதுக்கு சவுத்துக்கு 11000 பண்றோம் பட்ஜெட்டட் ஃபார் ஃபியூச்சர் பீரியட் எவ்வளவு பண்றோம் 13000 ரூபாய் பண்றோம் இந்த பாயிண்ட் புரியுதா ஸோ டோட்டலா நம்மளது வந்து 9000ம் 13000ம் ஃபியூச்சர் பீரியடோடது இது ரெண்டும் கரண்ட் பீரியடோடது ஓகேவா அதே மாதிரி இங்க ஆக்சுவல் சேல்ஸ் for the current period வந்து this plus this plus this அவங்க என்ன பண்றாங்க பாருங்க இப்போ நார்த் ஏ பி எல்லாம் பண்ணியாச்சு ஸோ 5000 9000 1 lakh 1,30,000 ஃபர்ஸ்ட் இவங்க இங்க காமிச்சிருக்கிறது எப்படின்னா இதை காமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் இதை காமிச்சிருக்காங்க அப்புறம் இதை காமிச்சிருக்காங்க இது மூணையும் காமிச்சிருக்காங்க ஸோ பாருங்க 5000 4000 அப்புறம் 7000 6000 13000 டோட்டலா இது அதே மாதிரி இந்த சைடு 4000 3000 7000 6000 5000 11000 அப்புறம் இங்க வந்து 5000 2000 7000 11000 ஓகேவா வேற என்னடா பண்ணிருக்காங்க இங்க ஓகே இப்போ வந்து டோட்டல் ஏவோட டோட்டல் என்ன பியோட டோட்டல் என்ன பிரசன்டேஷன் தான்டா இது வேற எதுவும் இல்லடா டிஸ்ஸா ஏ this plus this இல்ல சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஃபார் கரண்ட் பீரியடா ஆட் பண்ணிக்கோங்க ஏவும் ஆட் பண்ணிக்கோங்கடா ஓகேவா ஏவும் ஆட் பண்ணீங்கன்னா இதோ இது மாதிரி வரும்
சாரி, இந்த ஏ இது ஆட் பண்ணீங்கன்னா இது வரும் 12,000. பி ஆட் பண்ணணும். ஆமாண்டா, கரெக்ட். அப்புறம் அதே மாதிரி இப்போ 12,000 ஏக்கு கிடைச்சிருத்தா, பிக்கு பட் 10, 20. அப்போ இங்க வந்து திஸ் இன்டு திஸ் 2 லேக் 3,20,000. அதே மாதிரி இங்க பண்ணிக்கோங்க கண்ணா. கரெக்டரா? இத மாதிரி அப்படியே கரெக்டா தானே போடுறேன்? சாரி, 921. தேங்க்ஸ்டா. தேங்க்யூ. அதுக்கப்புறம் தோ அவ்வளோதான்டா. ஸோ இதுதான் கண்ணம்மா கிராண்ட் டோட்டல். இல்லஸ்ட்ரேஷன் 2 வாடா. ஓ, ஆமாம் செல்லம், கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ கம்மிங் டு தியரி பார்ட், இது முடிச்சிட்டோம். ஓகே, இஃப் த சி ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் வந்து இந்த சினாரியோல ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் அப்ராப்ரியேட்டா இருக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங்னா என்னடா? ஏதாவது ரீகேப் பண்ண முடியறதா? கரெக்ட். அதாவது நான் ப்ரீவியஸ் ஒரு ட்ரெண்டே எடுத்துக்காம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்றது தான் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங். ட்ரெடிஷனல் பட்ஜெட்டிங்னா என்னன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் ஓடது எடுத்துக்கிறது, 10 இயர்ஸ் ஓடது எடுத்து பண்றதுன்றது தான் ட்ரெடிஷனல் பட்ஜெட்டிங். இப்போ இந்த சினாரியோல எப்படி ஃபிட் ஆகும்னு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோ கீர்த்தனா படிக்கலாம் கண்ணா. இல்லடா, ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அங்க வந்து இயர் ஒன்ல இசட்பிபி பண்ணிருக்காங்க. ஆக்டிவிட்டி லெவல் இஸ் எக்ஸ்பெக்டட் டு மார்ஜினலி இன்க்ரீஸ் இன் இயர் 2ன்னு சொல்றாங்க. இப்போ இசட்பிபி ஃபர்ஸ்ட் இயரே பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இசட்பிபி பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் இயரோட பேஸ் பண்ணி அடுத்த வருஷம் இது பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. புரியுதாடா? ஸோ அப்படின்னா இஃப் தி இசட்பிபி இஸ் கேரிட் அவுட் இன் இயர் 1, it is very well to take up the traditional budgeting method in year 2, shadowing the ZBB numbers in the initial budget. அதான் கொடுத்துருக்கோம். has done an extensive exercise in year 1. பயங்கரமா இசட்பிபின்றது சாதாரணமா பண்ண முடியாதுடா. பெரிய டீடைல்டு ப்ராசஸ். டீடைல்டா எடுத்து பண்ணும்போது ஃபுல்லா ஒரு டீடைல் ப்ராசஸ் பண்ணும்போது அடுத்த வாட்டி பண்ணும்போது ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த இசட்பிபி பண்ணும்போதே அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு நம்ம இன்னும் டீட்டெயில்டா பண்ண வேண்டான்ற பேஸ் பண்ணி கூட பண்ணுவாங்க. 90% அப்படிதான் பண்ணுவோம்டா நம்ம. ஒரு வாட்டி நாங்க இசட்பிபி பண்ணோம் எங்க கம்பெனில. ஒரு வாட்டி ரொம்ப டீப் எக்ஸசைஸ் இருந்தது. அடுத்த வாட்டி எங்களுக்கு கொஞ்சம்
ஏன்னா அங்க அப்ப பண்ணும்போதே நான் அடுத்த 5 இயர்ஸ்க்கான ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன ஓரளவுக்கு நான் இங்க இன்கார்பரேட் பண்ணிட்டேன். ஆ அப்புறம் பழைய ஏதாவது கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அதை கம்ப்ளீட்டா இது பண்றது. கிட்டத்தட்ட வந்து பொங்கல் போது வீட்டை வெள்ளையடிக்கிற மாதிரிடா. அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ பொங்கல் போது வீட்டை வெள்ளையடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நம்ம வீட்ல கல்யாணம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம திருப்பி வீட்ல வெள்ளையடிக்க மாட்டோம். சும்மா அங்கங்க டச் அப் பண்ணிடுவோம்ல, அந்த மாதிரி கண்ணோம். ஜென்ரலா 90% இப்படிதான். ஆர்கனைசேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நல்ல எக்ஸாஸ்டிவா பண்ணிட்டாங்கன்னா இசட்பிபி, அடுத்த வருஷம் வந்து லைட் டச் தான் பண்ணுவாங்க. அதனால தான் செகண்ட் இயர் வந்து ட்ரெடிஷனல் மெத்தடிங் would be more appropriateன்னு சொல்றாங்க. 2 எடுத்துக்கோங்களேன் மித்ரா. 2. ஹலோ ஹலோ கீர்த்தனா, நீங்க பண்ண கேக்குறதுடா கேக்குறது. செகண்ட் ஒன் சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, கொஸ்டின் கண்ணா, கொஸ்டின். சேல்ஸ் மேனேஜர் வந்து 3 ப்ராடக்ட் விற்கிறாரு. அவருக்கு என்ன ஒரு இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்றதுன்னா, இயர் 2ல சேல்ஸ் கண்டிப்பா வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, இன்னும் 2 ப்ராடக்ட்டுக்கு கம்மியாக போகுது. அவரால அவரோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபிகர்ல வந்து ரொம்ப ப்ராப்பரா எடுத்துட்டு வர முடியல அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது. அந்த ஒரு சினாரியோல 2 ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மாதிரி சினாரியோல ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் ஒர்க் ஆகாது கணுமா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீவியஸா இருக்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஒரு டிசிஷன் மேக்கிங் வருவோம். ஓகேவா? எப்ப வந்து என்னால ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து ஃபிகர்ஸ்ல கன்வெர்ட் பண்ண முடியல, எஸ்டிமேட்ஸை கன்வெர்ட் பண்ண முடியலன்னா, அதுக்கு சொல்யூஷன் வந்து ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் கிடையாது. அதுக்கு சொல்யூஷன் ட்ரெடிஷனல் மெத்தட் தான். ஏன்னா ஐ ஹாவ் டு கோ த்ரூ மை ப்ரீவியஸ் இயர் பட்ஜெட் ஃபிகர்ஸ். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் பட்ஜெட் ஃபிகர்ஸ்ல நான் வந்து இந்த ட்ரெண்டு ப்ரீவியஸ் இயர் பட்ஜெட் ஃபிகர்ல நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு ட்ரெண்ட் மாதிரி காமிச்சிருப்பேன். அந்த ட்ரெண்டுக்கான காஸ்ட் லைன்ஸ்க்கு ஒவ்வொரு காஸ்ட் ஐட்டம்ஸ்க்கும் நான் பட்ஜெட் பண்ணியிருப்பேன். செகண்ட் இயரும் அதாவது அந்த இயருக்கான ஜட்ஜ்மெண்ட் மெயினாக அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு இசட்பிபி வச்சு அவங்களால டிசிஷன் மேக்கிங் வர முடியாது. தே ஹேவ் டு கோ டு த ட்ரெடிஷனல். ஒரு 7-8 வருஷத்தோடது ஒரு ப்ராடக்டே போகலை அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ட்ரெண்ட் பார்க்கணும்டா. ப்ரீவியஸ் 5 இயர்ஸ் எப்படி இருக்குன்னு ட்ரெண்ட் பார்ப்பாங்க. அந்த ட்ரெண்ட் பார்க்கும்போது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் நாட் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங், இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரெடிஷனல் பட்ஜெட்டிங். புரியுதா? நான் சொல்றது பட்ஜெட் ட்ரெண்ட், எதுவுமே ஆக்சுவல்ஸ் கிடையாது. பட்ஜெட் ட்ரெண்ட் பார்ப்பாங்க டு டேக் அ கால். புரியுதாடா? ஓகே. The top management would like to delegate the responsibility to the functional managers for their results during year 2. டாப் மேனேஜ்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டெலிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ்க்கு. இயர் 2ல டெலிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டாப் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க்கு, மேஜர் ஒர்க்கை ஃபங்க்ஷனல் மேனேஜருக்கு வந்து இது பண்ணும்போது ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் தான் அந்த கரெக்டாக இருக்கும். ஏன் அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ்க்கு இது பண்ணும்போதுன்னா, ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸையும் அந்த ஒர்க் பண்ண வைப்பாங்க. அப்பதான் தே வில் கெட் ட்ரெயின்ட் அபவுட் த பட்ஜெட்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு இன்டெப்தா ஜீரோ லெவல்லேருந்து நீங்கள் பட்ஜெட்டிங் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல zero based budgeting will be helpful. Resources are heavily constrained and allocation for budget requirement is very much restricted. Resources are heavily constrained னா கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதனால பட்ஜெட் ரெக்குவயர்மெண்ட்டும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா பண்ற ஒரு விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் ட்ரெண்டை வச்சு என்னால பண்ணவே முடியாது. அதாவது லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். போன வருஷம் வரைக்கும் இவ்வளோ 500 குவான்டிட்டி ஆஃப்
ரா மெட்டீரியல், 100 ஒர்க் ஃபோர்ஸு, சரியா? 10 கோடி கேபிட்டல் வச்சு நான் ஒர்க் பண்ணி லாஸ்ட் 6 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்டா. திடீர்னு ஏதோ ரீசன்னால கொரோனான்னு வச்சுக்கோங்களேன், கொரோனா ரீசன்னால ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாம் எனக்கு ஒர்க் ஃபோர்ஸ்க்கு சேலரி பே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அதில் 70% நான் கட் டவுன் பண்ணுறேன். எவ்வளோ பேர் இருப்பாங்கடா அப்போனா இப்போ ஒர்க் ஃபோர்ஸு? 100 பேர் இந்த இடத்துல 70% ஒர்க் ஃபோர்ஸ் கட் பண்ணுறேன். எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஆ அப்ப அந்த 30 பேர் தான் இருப்பாங்க. அந்த 30 பேர் தான் சொல்றாங்க ஹெவிலி கன்ஸ்ட்ரெயின். 30 பேரை வச்சு நான் ஒரு பட்ஜெட்டிங் பண்ணணும்னா ட்ரெடிஷனல் பட்ஜெட்டிங் போனா கரெக்டா இருக்குமா? இல்ல. ஃபர்ஸ்ட்லேருந்து பரோட்டா கதை மாதிரி கோடு போட்டுன்னு வந்தா தான் கரெக்டா இருக்கும். அதுக்குன்னா ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் இஸ் மோர் அப்ராப்ரியேட் மெத்தட் ஆஃப் பட்ஜெட்டிங். புரியுதா? இந்த ஃபோர்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. இதுதான் நிறைய இடத்துல நடக்கும். ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்து என்னால பட்ஜெட் ரெக்குயர்மெண்ட் அலோகேஷன்லயும் எனக்கு நான் ஒரு மாதிரி ஹேங் ஆயிட்டேன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஓகே இவ்வளவுதான் ரிசோர்ஸ் ப்ரொபோர்ஷனேட்டா பார்க்க ஆரம்பிப்பேன். 100 பேருக்கு அவ்வளவு பண்ணியிருக்கேன். அப்போ 30 பேருன்னா அந்த 30 பேரோட ஸ்கில் செட் என்ன அதெல்லாம் அசஸ் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் பட்ஜெட் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். கொரோனால எல்லாரும் ஃப்ரெஷ் பட்ஜெட் எடுத்துட்டு வந்தாங்க. பிகாஸ் தட் இஸ் த கேஸ் ஆஃப் 0.4. புரியுதா? குட். ஓகே, இந்த கொஸ்டின் படிங்க கண்ணா. கீர்த்தனா. ம். So, as a newly appointed management accountant, you are aware that the present system of budget வந்து purposeful இல்ல. It is not no meeting the correct requirement. நான் as a cost accountant இத ப்ராப்ளத்தை நான் சொல்றேன். கம்பெனி வந்து பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றது ஒரு பர்பஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணோம்னா என்ன மெயினா இன்ஷூர் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் யார் பட்ஜெட் ஓடுறோ ஸோ அவளுக்கு கிளியர் பிக்சர் இருக்கணும் அபவுட் த ஆர்கனைசேஷன் கோல். ஓகேவா கண்ணா? பட்ஜெட்ன்றது என்ன அர்த்தம்? ஒரு டூல் பிளானிங் கண்ட்ரோலிங் த ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ். பட்ஜெட்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னா கோல்ஸ் டிஃபைன் பண்ணணும். அதாவது ஆர்கனைசேஷனோட மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபண்டை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணும். கம்மியாகவும் அதை வந்து பண்ணிடக்கூடாது, ஜாஸ்தியாகவும் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு ப்ரொபோர்ஷனாக பண்ணும். accurate information to analyze, adjust and evaluate the programs. It aids in decision making. ரொம்ப important. It provides a historical reference to be used for future planning. இதெல்லாம் அப்ஜெக்டிவ். ஒன்றும் இல்லடா, அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த சூழ்நிலையில ஆஸ் அ ஆர்கனைசேஷன்ல இருக்கிற பட்ஜெட் ஹோல்டர்ஸ்க்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு, என்னெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பட்ஜெட்டுக்கு மெயினாக என்ன தெரியுமாடா தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் பேஸ் பட்ஜெட்டிங் நாலேஜ் இருந்திருக்கணும். எவ்வளோ டைம் எடுத்துக்க போகிறோம், என்ன இதனால கம்பெனி என்ன அச்சீவ் பண்ண போகிறது, எவ்வளோ பட்ஜெட் காஸ்ட் போன வருஷம் இருந்தது, இந்த வருஷம் எவ்வளோ கம்பெனிக்கு வந்து பட்ஜெட் பண்ணலான்ற ஒரு பால்பார்க் நம்பர், எங்கேருந்து மணி இவங்க எடுத்துட்டு வர போறாங்க, இந்த நாலேஜ் எல்லாம் ப்ரீ பட்ஜெட்லேயே தெரியணும். எப்படி ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றது? கம்பெனியோட மெயின் கோல், கம்பெனி கிட்ட கரெக்டா இருக்கிற ஃபண்டு, கம்பெனி எவ்வளோ தூரம் இன்கம்ஸையும் தன்னோட இன்கம் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கறது. இன்கம் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கறதுனா நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க, அதுலேருந்து ஒரு மணி வர்ற மாதிரி இருக்கலாம். இல்ல ஒரு பெரிய லேண்டை வித்திருப்பாங்க கம்பெனி, அதுலேருந்து ஒரு மணி வராம அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி பட்ஜெட்ல பண்ணணும். ஸோ ஆக மொத்தம் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மை பட்ஜெட் ஷுட் பி வெரி மச் ஃபிளெக்சிபிள் and it should take into account all the important points to get into a proper and accurate budget. இப்ப பட்ஜெட்ல ஃப்ளா இருக்கு, பட்ஜெட் வந்து பண்ணும்போது பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்துக்கணும்னா கண்டிப்பா ஒரு மினிமம் கேஷ் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகணும். ஓகேவா? பாலிசிஸோடையும் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசமோடையும் பண்ணணும். ஏற்கனவே கரண்டா இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் தேர் வில் பி லாட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் வித் லாட் ஆஃப் பீப்புள். கரெக்டாக கண்ணா? ஒரு ஆர்கனைசேஷன்னா ஒரு பட்ஜெட் பண்ணும்போது முதல் வேலை என்ன தெரியுமா பண்ணணும்? பழைய போன வருஷத்துக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட்,
அதை எடுத்துட்டு ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையும் இந்த எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்றதுக்கான பேக்ரவுண்ட் ஆரிஜின் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சிலது வில் பி கைடட் பை இமெயில் கான்வர்சேஷன்ஸ், சிலது வந்து பை மீன்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்டர், சிலது வந்து பை மீன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ், லீஸ் அக்ரிமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும், சிலது வந்து கான்ட்ராக்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, சிலது வந்து வெரி ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டா போட்டிருப்பாங்க. ஓகேவா, 1 இயர் கான்ட்ராக்டா போட்டிருப்பாங்க. அந்த நம்பரை அடுத்த வருஷம் பண்ணணுமா பண்ணக்கூடாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் the management says yes I'm going to extend it. அதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல you have to take the origin of the last year actual numbers to understand where is the record for the same. சிலதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆயிட்டே இருக்கும்டா, ஏதோ ஒரு அமௌண்ட் இன்கர் ஆயிட்டே இருக்கும், தெரியாம இன்கர் ஆயிட்டு இருக்கும், தப்பாவே இன்கர் ஆயிட்டு இருக்கும். நம்ம அதை அனலைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிடும்னா ஓவர் ஸ்பெண்ட் ஆயிடும் பிஎன்எல்ல. சம்டைம்ஸ் அது அந்த யூனிட்டுக்கான காஸ்ட் கூட இருக்காது, வேற யூனிட்டுக்கான காஸ்டா இருக்கும், நம்ம எடுத்து அதை இன்கர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்போ பட்ஜெட்லன்னா எல்லாம் தெரிய வரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் தான் கட்டும் டேக் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் இஃப் தேர் ஆர் டிவியேஷன்ஸ் ஃப்ரம் பட்ஜெட்ஸ். சிலம் இது வந்து என்னன்னா ஒரு மேனேஜிங் டைரக்டருக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து ரொம்ப அவர் நினைச்சதை விட டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரு ப்ராப்பரா பட்ஜெட்டிங் சிஸ்டம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்டண்டா இது பண்றாரு. அக்கௌண்டன்ட் என்ன பண்றாரு, ஒழுங்கா எல்லா பட்ஜெட்டையும் கரெக்டா போடுறாரு ப்ரீவியஸ் இயர் அக்கௌண்ட்ஸ் வச்சு. அப்படி இருந்தும் அந்த மேனேஜர் டைரக்டருக்கு பெருசா ஒரு ப்ராஃபிட் பார்த்த மாதிரி தெரியல. அவர் என்ன பண்றாரு, மேனேஜிங் டைரக்டருக்கும் அக்கௌண்டன்ட் கிட்ட என்ன சொல்றது, எப்படி இதை வந்து சார்ட் அவுட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவர் கரண்டா போட்ட பட்ஜெட்ல என்ன இன்னக்யூரசி இருக்கு அப்படின்றத டீப் டைவ் பண்ணி மைக்ரோ லெவல்ல பண்ணணும். இன்னொன்னு டஃப் எடுத்துட்டு வரணும்டா பட்ஜெட்டிங்ல, இப்படிதான் இதுக்கு மேல ஒரு பைசா கூட பட்ஜெட் பண்ணக்கூடாதுன்னு டஃப்பா எடுத்துட்டு வரணும். இட் ஷுட் பி வெரி டஃப், அலைனிங் வித் யுவர் மார்க்கெட் சிச்சுவேஷன் அண்ட் காம்படிட்டர்ஸோட த்ரெட், காம்படிட்டர்ஸோட அந்த அவங்க எடுத்துட்டு வர போற விஷயத்தையும் நம்ம ஓரளவுக்கு நம்மளால எஸ்டிமேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஃபோர்சி பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டைம்லி கரெக்டா கொடுத்துடணும். இந்த கட் ஆஃப்க்கு மேல எது வந்தாலும் நம்ம வந்து அப்ரூவே பண்ணக்கூடாது, எல்லாம் அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ணிடணும். அமௌண்ட் என்ன இருக்கோ அதுக்கு தான் பண்ணணும். சப்போஸ் எனக்கு பட்ஜெட்ரி ஸ்லாக் இருக்கு, ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா தென் ஃபண்டிங்கே என்னால் பண்ண முடியலன்னா வேற ஏதோ மேஜர் இஷ்யூன்றது அதுக்கான இண்டிகேட்டர். அதே மாதிரி ஒரு சப்போஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஏபிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பட்ஜெட் ரிசல்ட்ஸ் வந்து அவங்களால பண்ண முடியலன்னா, இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து அவங்களோட டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் இதை வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, அதனால இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுது, ஒருவேளை நான் என்னோட ரா மெட்டீரியலை வெளில கொடுத்துருந்தேன்னா இன்னும் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பிளேமிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். எக்ஸ்பென்சஸ் அலோகேஷன்லாம் கரெக்டாக பண்ணுங்கண்ணா, சரியா? இதுக்கு பதிலாக இது, இதுக்கு பதிலாக அது, ஒரு ஒரு சின்ன எஸ்டிமேட் அதுக்குள்ளேயே இன்கார்பரேட் பண்ணலாம் பண்ணக்கூடாது. டு த கோரா ரொம்ப ரிஜிட்டாக பண்ணணும். அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, வேற யூனிட்டோட காஸ்ட் சென்டர் நம்மளதுல தப்பா இன்கார்பரேட் ஆகி அதை பார்க்காம அக்கௌண்டன்ட்டும் அந்த ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் வச்சு ஆரிஜினே செக் பண்ணாம எவிடன்ஸே செக் பண்ணாம இது நிறைய நடக்கும்டா. ஆக்சுவலா நான் ப்ராக்டிக்கலா பட்ஜெட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய பார்த்தேன். வேற காஸ்ட் சென்டரோட காஸ்ட் எங்களுக்கு வந்து விழுந்துரும், பார்த்தா இன்வாய்ஸ் சம்பந்தமே இருக்காது, அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட்ல இந்த யூனிட் வந்து என்ட்ரி ஆயிருக்க மாட்டாங்க. இன்னொரு சினாரி எப்படின்னா, அந்த கான்ட்ராக்ட் லேப்ஸ் ஆயிருக்கும், நாங்க மட்டும் சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணிட்டே இருப்போம், கான்ட்ராக்டும் ரெனியூ ஆயிருக்காது. அந்த மாதிரி சினாரியோ பார்ப்போம். இல்லைன்னா கம்பைன்ட் இன்வாய்ஸ் மாதிரி வரும், அதாவது சப்ளையர் என்ன பண்ணுவான், ஒரே ஆர்கனைசேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் ஒன்னோட இன்வாய்ஸும் யூனிட் டூவும் கம்பைண்டாக கொடுத்துருவான். அப்போ என்ன ஆகிடும், தப்பாகிடுதுன்னா அது எங்களோட காஸ்ட் சென்டர்லேயே வந்து புக் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நான் ப்ரொபோர்ஷனேட்டாக பிரிக்கணும். 10,000 5,000 என்னோட காஸ்ட் சென்டர் அப்படின்றத நான் சொல்லிட்டு ரிமைனிங் இது விஷயங்கள்லாம் பட்ஜெட்டிங்ல நிறைய ட்ராக் ஆகும்டா. அதுதான் பட்ஜெட்டிங்ல மட்டும் கரெக்டா ட்ராக் ஆகி, அதுக்கு தான் பட்ஜெட் வர்சஸ் ஆக்சுவல்ஸை நாங்க மந்த் அந்த ஆக்சுவல்ஸ் வந்த உடனே நாங்க அந்த ஷெட்யூல் அப்டேட் பண்ணிடுவோம். அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிடும்ல அட்வர்ஸ் இதுவா இருக்குன்னா ஏதோ அங்க அலார்மிங்கா இருக்குன்னா அங்கேயே சார்ட் அவுட் பண்ணிடுவோம். ஆனா அங்க சார்ட் அவுட் ஆகாத கேசஸ்லாம் கடைசியா நீங்க பட்ஜெட்டிங் பண்றீங்களா அங்க வந்து உட்காந்துக்கும். கடைசியா கன்சிடரேஷன் ஆஃப் ஃபைனல் அவுட்கம்ஸ் ஒன்லி.
ஃபைனல் அவுட்கம்ன்றது என்னதுடா ஜென்ரலா? ப்ராஃபிட்டபிலிட்டி. கரெக்ட்டா? ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்ப வந்து இந்த பில்டிங் அ பட்ஜெட் அப்படின்றது வந்து குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர். குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர்னா என்ன அர்த்தம்னா, ஆர்கனைசேஷனை வந்து நான் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு வரதுக்காக அனலைஸ் பண்ணி என்னோட ஸ்கில் செட்டை நாங்கள் இன்வால்வ் பண்ணுறேன் பட்ஜெட்டிங்ன்ற ப்ராசஸ். ஸோ அப்போ வந்து பண்ணும்போது என்னோட ஒரே ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்? கரெக்ட். இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கடா. ஒரு கஸ்டமரு ஒரு கம்பெனில ப்ராஃபிட்டே இல்லடா. ஓகே, ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. ஒரு கஸ்டமர் வாங்கும்போது அவன் கம்பெனியோட ப்ராஃபிட்லாம் செக் பண்ணிட்டு வாங்குவானா, இல்ல இந்த கரெக்டா டைமுக்கு அந்த கூடு கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலயும் இது அவைலபிளா இருக்கு, இந்த ப்ராடக்ட் நிஜமாலே யூஸ் பண்ணா நல்லா இருக்குன்ற அதை பேஸ் பண்ணி வாங்குவானா? இப்ப நீ சோப் இப்ப நீங்க போய் சோப் வாங்குறீங்கடா. நீங்க உடனே இந்த சோப் இந்துஸ்தான் யூனிலிவர் P&L பேலன்ஸ் ஷீட் போட்டு பாருங்க, இது ப்ராஃபிட்டா இருக்கா பாருங்க, அப்படியே போய் வாங்குவீங்க கடையில? அது வந்து இது எனக்கு எனக்கு முன்னாடிலாம் காலேஜ் படிக்கும்போது இந்த சோப் பார்த்தா அந்த பிராண்ட் அம்பாசிடர்லாம் மைண்டுக்கு வருவாங்க. ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒன்று இருந்தது தெரியுமா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபேர் அண்ட் லவ்லி? ஐயோப்பா, எங்க எங்க டைம்லலாம் அதை யூஸே பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்கடா. எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஏன் யூஸ் பண்றாங்க? நானுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு சொன்னா அதை யூஸ் பண்ணா வெள்ளையாயிடுவாங்கன்ட்டு. நான் வந்து ரொம்ப மாநேரம் ஆக்சுவலா. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கர கலரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா உடனே கேட்டுருவோம்ல. அம்மா அப்பா சொன்னாலாம் கேட்க மாட்டோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது கேட்போம். இல்ல நானுமே அப்படிதான். அம்மா அப்பா சொன்னானா யோசிப்பேன். ஆனா ஃப்ரெண்டு சொன்னான்னா அதுவும் அவ வந்து பயங்கரமான வெல்விஷரா, நீ இது யூஸ் பண்ணி பாரு, இது வந்து ஃபேஸ் இது மட்டும் இல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குன்ட்டாங்க. எல்லாரும்டா எங்க செட்ல எனக்கு தெரிஞ்சு அந்த டப்பாவே அப்படியே அந்த கடையில இருந்து வாங்கி டெய்லி ஆமா, ட்ரெயின்ல போகும்போது ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு தான் நாங்க அப்படியே. என்னடா? ஆக்சுவலா நீங்கலாம் வந்து சூப்பரா திங்க் பண்றீங்கடா, நான் தான் சொல்லுவேன். நான் ரிவ்யூஸ், கூகுள் ரிவ்யூஸ் வெரி குட். சூப்பர். வெரி நைஸ். வெரி நைஸ்டா. நாங்கெல்லாம் அப்படி இல்லடா. நாங்கெல்லாம் ஃப்ரெண்டு சொன்னா கேட்டுருவோம் அந்த மாதிரி கேஸ். அப்ரப்டா. ஆமாமா. ஒரே ஒண்ணு. இப் கரெக்ட், கரெக்ட். நெறைய ப்ராடக்ட் நீங்க சொன்ன மாரி கூகுள் ரிவ்யூ கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த மாரி ரேட்டிங்லாம் தோன்றது இல்ல. அப்பலாம் ரொம்ப இக்னரன்ஸ். ஆ கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அப்பலாம் வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மி. கொஞ்சம் இக்னரண்ட் அந்த மாதிரி. ஆனா வந்து பட்ஜெட்டிங்ல வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த லைவா பண்ணும்போது தான் எங்கெல்லாம் தவறு வந்திருக்கு. ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கும் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுக்கும் அதுதான்டா வித்தியாசம். அந்த இந்த டெப்தா யோசிப்பாங்கல்ல, இதெல்லாம் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ல தான் நம்ம படிப்போம். அதனால தான் இப்பெல்லாம் பட்ஜெட்டிங் வந்து முன்னாடி அக்கௌண்டன்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லா கார்ப்பரேட்ஸும் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் டு டூ த பட்ஜெட்ஸ். அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் நம்ம கிட்ட ஜாஸ்தியா இருக்கும்ன்றதுனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் செல்லம்மா. பட்ஜெட்டிங். சொல்லுங்க சொல்லுங்க. ஆ,
ஆ ஆ கரெக்ட் கரெக்ட். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அதோட ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்றது ஜாஸ்தி. இன்னொரு இதுலயும் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்கண்ணா. எப்பன்னா என்னோட நான் வந்து ஒரு லொகேஷனே கம்ப்ளீட்டா மாத்துறேன், ஒரு ஃபெசிலிட்டியே மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க அப்போ ஒரு வாட்டி யூஸ் பண்ணோம், ஃபெசிலிட்டியே மாத்தினாங்க. இன்னொன்னு வந்து என்னோட காம்படிட்டர்ஸ் ஜாஸ்தியாறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எக்ஸிஸ்டிங் காம்படிட்டரா பிரச்சனை இல்லடா. பட் என்னோட வளர்ந்த இப்ப வந்து ஹோட்டல் பிசினஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ 10 இயர்ஸ் பிஃபோருக்கும் இப்போ இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து லாட் ஆஃப் வி ஆர் கெட்டிங் கொரியன் டிஷ்ஷஸ், மெக்சிகன் டிஷ்ஷஸ், இட்டாலியன் டிஷ்ஷஸ், கான்டினென்டல் டிஷ்ஷஸ். இப்போ நான் அதே மாதிரி நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் மட்டும் வச்சிருந்தா என்னால் ரன் ஆக முடியுமா? ரன் ஆக முடியாது. அங்க இசட்பிபி வருவான். ஸோ அதுதான் சொல்லுமா, இவங்க ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி பண்ணுவாங்கடா. கம்பெனியோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணினதுக்கு அப்புறம் இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஃபேக்டர் டு டிசைட் ஆன் இசட்பிபி. இல்ல என்னோட த்ரெட்டும் சேலஞ்சும் ஹியூஜா இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த ரேஷியோஸ் போட்டுப்பாங்க. பார்த்துட்டு தே வில் கம் டு அ கன்க்ளூஷன். இல்ல இது நம்ம பண்ணியானோம், இசட்பிபி பண்றதுக்கான நீடு. அதே மாதிரி ரெசிஷன் டைம்ல, எக்ஸ்ட்ரீம் ரெசிஷன் டைம்ல தே வில் கோ ஃபார் இசட்பிபி. அந்த மாதிரி. ஸோ பட்ஜெட்டிங் ஃபுல்லா முடிச்சிடுச்சுடா.